ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நமக்கு சுகம், ஜீவன், பலனை கொடுத்து விசேஷமாக இந்த வருடத்தின் கடைசி ஒரு சில நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் தேவன் நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கிருந்தாலும் நாம் நன்றி என்று சொல்லுவோமா? ஒரு சில நிமிடம் நன்றி என்று சொல்லுவோமா? Hallelujah. He is worthy of our praise. Hallelujah. அவர் நம்முடைய துதி, கனம், மகிமை, நன்றி எல்லாவற்றுக்கும் பாத்திரமுள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசியிலே ஒரு சில வசனங்கள், இந்த நன்றி செலுத்துதல் குறித்த வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து நாம் இந்த கடைசி நாட்களை நன்றி செலுத்தி கொண்டே, துதித்து கொண்டே நாம் இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, ஆனால் ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய, ஒரு நன்றி செலுத்தக்கூடிய வசனங்கள். சங்கீதம் 69 சங்கீதம் 30 வசனத்திலே ஒரு அழகான வசனம் என்னவென்றால், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. I will glorify and magnify him with thanksgiving என்று. ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசியிலே நாம் குடும்பமாக, நாம் சபையாக, நாம் தனிப்பட்ட முறையில், ஒரு சமுதாயமாக, ஒரு தேசமாக, இல்லாவிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் கூட நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், அவரை மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். We're going to thank him with thanksgiving. இன்னும் ஒரு வசனம் சங்கீதம் 9 1 வசனத்திலையும் அதேவிதம், கர்த்தரை என் முழு இருதயத்தோடு நான் துதித்து உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன். ஆங்கிலத்தில் மீண்டுமாக, I will recount all your wonderful works. Hallelujah. தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவன் நம்முடைய வேலையிலே, தேவன் நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய உத்தியோகங்களிலே, நம்முடைய சரீரங்களிலே எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். Can we recount? Can we remember them and thank him right now? Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எபிரேயரில் சொல்லும் பொழுது an overflow of gratitude என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார், Hallelujah. நாம் பொங்கி இருதயத்திலே ஒரு நன்றி இருதயத்தோடு நாம் பொங்கி இந்த வேளையிலே நினைத்து நாம் அவரை மறவாமல் இந்த வேளையிலே நன்றி செலுத்துவோமா? Hallelujah. ஒரே ஒரு சம்பவம், லூக்கா 17 10 குஷ்டரோகிகளை இயேசு சுகப்படுத்தினார். அவர்களை நீங்கள் போய் அங்கே நீங்கள் செல்லுங்கள் அப்பொழுது என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறார்கள். ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது ஒரே ஒரு குஷ்டரோகி அந்த இடத்துல மீண்டுமாக இயேசுவிடம் வந்து அவன் சொஸ்தம் அடைந்தது நிமித்தமாக தேவனுடைய பாதத்தில் 17 வசனத்தில் சொல்லியிருக்கிற 17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பாதத்திலே விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தி, ஆங்கிலத்தில் அழகாக, he came before him with thanks and with a loud voice and praised him என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் இந்த வருடத்தில் இந்த முடிக்கும் பொழுது நாம் அப்போ ஆண்டவர் சொல்கிறார், rise up and go, your faith has made you well. இவனே ரட்சிக்கப்பட்டான் என்று மற்றவர்கள் சொஸ்தம் அடைந்தார்கள், அவர்கள் சுத்தமானார்கள், ஆனால் இவனோ ரட்சிக்கப்பட்டான் என்று. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் எல்லா தாழ்மையோடு. என்னுடைய வாழ்க்கையில கூட சாட்சியாய் சொல்ல வேண்டுமென்றால் அநேக காரியங்கள் உண்டு. எவ்வளவு சூழ்நிலைகளிலும் தேவன் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே அவர் நன்மைகளை செய்திருக்கிறார். அவருடைய பாதத்திலே வந்து நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்தரிப்பேன் நான் என்று சொல்லி முழு மனதோடு நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒருத்தர் எழுதும்போது the power of grateful heart என்று சொல்லி எழுதும்போது, when we praise God and thank him, அவருக்கு நம்ம ஃபோக்கஸ் செலுத்துகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம்.
உயர்த்துகிறோம், அவருக்கு கனத்தை கொடுக்கிறோம். He is worthy. ஆனால் ஒரு அருமையான காரியம் எழுதுகிறார், a heart of gratitude leaves no room for complaining, for it's impossible to be truly thankful and filled with negativity and ungratefulness at the same time. நம்ம கிரம்பிள் பண்ணாம, நம்ம முடங்காம, முறுமுறுக்காம நம்ம நன்றி செலுத்தும் போது கண்டிப்பாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். நம்ம தேவையில்லாத காரியங்களை நாம் ஐயோ அது நடக்கலையே, இது நடக்கலையே, ஒரு வேளை சில காரியங்கள் தாமதம் ஆகியிருக்கலாம், ஒரு வேளை சில காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் நன்றி செலுத்தும் பொழுது அந்த எரிகோ கோட்டைகள் கண்டிப்பாக ஸ்தோத்திரம் செலுத்தும் போது ஒரு நாளிலே, ஒரு வேளையிலே அது கண்டிப்பாக இழுந்து விடும். ஹalleluya. மேக்ஸ் லுக்கோட சொல்லும்போது, gratitude lifts our eyes of the things we lack so we might see the blessings we have received and possess. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இப்ப நம்ம கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடணும். என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தார், குமாரனாக நமக்கு கொடுக்கப்பட்டார், ஈவாக என்று சொல்லி. ஹalleluya. இந்த வருடம் முழுவதையும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்றி என்று சொல்லுவோமா? ஒரு நிமிடம் நன்றி என்று சொல்லுவோமா? praise the lord. hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. hallelujah. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு உணவை கொடுத்தீரே, எங்களுக்கு உடையை கொடுத்தீரே, எங்களுக்கு தங்க இடத்தை கொடுத்தீரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நடத்தினே, உயர்வை கொடுத்தீரே ஆண்டவரே, தேவைகளை சந்தித்தீரே, பண உதவிகளை செய்தீரே அப்பா, எங்கள் உத்தியோகங்களை ஆசீர்வதித்தீரே அப்பா, எங்கள் பிள்ளைகள் படிப்பை ஆசீர்வதித்தீரே அப்பா, எங்களுக்கு ஜீவன் தந்தீரே, எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர். எத்தனை பேர் இந்த வருடத்திலே மரித்து போனார்கள், இன்றைய நாளிலே வாஞ்சித்தார்கள், அவர்கள் இல்லை, எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீரே, நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லி இந்த கடைசி 3 நாட்களை நாம் நன்றியோடு செலுத்தி ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று சொல்லி, உயிர் உள்ளவரை உம்மை துதிப்பேன் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இந்த வருடத்தை முடிப்போமா? ஹalleluya. ஸ்தோத்திரிப்பேன் நான், தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிப்பேன் நான் ஆண்டவரே, முழு இதயத்தோடு உள்ளம் நிறைந்து ஆண்டவரே நன்றி நன்றி என்று சொல்லி குடும்பமாக நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இந்த வருடத்தை முடிக்கிறோம். ஹalleluya. நாம் ஆராதிப்போமா? நாம் படித்தது போல துதிப்பேன் உம்மை பாடுவேன் என்று சொல்லி நாம் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த வேளையிலே ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வாரத்தை ஆரம்பிப்போம், இந்த வருடத்தை முடிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹalleluya. praise the lord. hallelujah. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிப்போமா? ஹalleluya. இந்த வருடம் முழுவதும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹalleluya. தேவன் நமக்கு நன்மை செய்ததற்காக நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். இந்த எஞ்சி இருக்கிற நாட்களும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே நாம் இந்த வருடத்தை முடிப்போமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. பாடுவோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னாலும் யார் திருநாமத்தை
கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா ஆண்டவரே இந்த வேளையில முழு மனதோடு ஆண்டவரே மகிழ்ந்த ஆண்டவரே மகிழ்ச்சியோடு இந்த எஞ்சியிருக்கிற நாட்களை நன்றி செலுத்தி நாங்கள் பாடுகிறோம் ஐயா. முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன்
நினைத்து நினைத்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். சொல்லுவோமா? உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். இன்னும் ஒரே ஒரு முறை உயிர் பிழைத்தேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஆண்டவரே, இந்த வருடம் கடைசியிலே ஆண்டவரே, அப்பா உயிர் உள்ளவரை உம்மை துதிப்போம் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய சுத்தமானபடி ஆண்டவரே, அது எத்தனை நிமிஷமா இருந்தாலும் உயிர் உள்ளவரை உம்மை ஸ்தோத்தரிப்போம் ஐயா, உம்மை துதிப்போம் ஆண்டவரே. சொல்லுவோமா? வாயை திறந்து ஒரு நிமிடம் இந்த வருடம் முடிக்க போகிறோம். உயிர் உள்ளவரை உம்மை துதிப்பேன் ஒரு வாக்கு எடுப்போமா? என்ன நடந்தாலும் என்ன நடக்காமல் இருந்தாலும் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அந்த குஷ்டரோகி திரும்பி வந்து நன்றி சொன்னான் என்று லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது போல, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் சுகமடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இந்த வருடத்தை முடிப்போம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் பாடிக்கொண்டே இருக்கலாம். இந்த 3-4 நாட்கள் நாங்கள் விதமாக பாடிக்கொண்டே ஆண்டவரை துதித்துக் கொண்டே மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு உமக்கு ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் ஏசுநாதா என்று சொல்லி உயிர் பிழைத்தோம், உதவி பெற்றோம், உயிருள்ளவர்களை துதிப்போம் என்று சொல்லி நாங்கள் இந்த வருடத்தை முடிக்கிறோம். ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். சித்தமானபடி ஒரு வருடத்தை நாங்கள் கண்டு மீண்டுமாய் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God be with you, and God willing we'll see you in the new year.